அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. அதை தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணியிருந்தேன். அதை வந்துட்டு நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாதாம், முந்திரி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா ஆர்டருக்காக ரெடி பண்ணியிருந்தேன். யாருக்காவது ப்ரௌனி வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கோவா தான் நான் வாங்கியிருந்தேன். இது 200 கிராம் பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் கிட்ட வரும். ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. அதுக்கான ட்ரே எடுத்து வச்சுட்டேன். ஒரே மிக்ஸி ஜார்லேயே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கோவாவை போட்டுட்டு 2 ஏலக்காய், ஏன்னா முட்டையோட ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது, அதனால் 2 ஏலக்காய். சர்க்கரை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கோவாவையும் சர்க்கரையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 முட்டையாக ஒரு 5 முட்டை ஊற்றிருக்கேன். இதே மிக்சியில் பல்ஸ் மூடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்கன்னா, இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ல, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கடாயை காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே ஊற்றிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னு வைங்களேன் அடி பிடிச்சிருமா. அதனால தான் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். ஓடிஜியில் ஹீட் எவ்வளோ வைக்கணும்னா ஒவ்வொருத்தவங்களோட ஓடிஜி ஒவ்வொரு மாதிரி. நான் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வச்சு குக் பண்ணேன். உங்களுக்கு நல்லா டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வைக்கலாம். நான் வந்துட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்ல, அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி சாப்பிட்டோம்னு வைங்களேன், சூப்பராக இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு கலராக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.